ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது. எல்லா கஷ்டங்களும் எனக்கு மட்டும்தான் வருகிறது, இப்படியெல்லாம் உனக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக நான் கூறுகிறேன், நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. வாழ்க்கையில் சந்தோஷங்கள், கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் என்று மாறி மாறி வருவது இயல்பு. இந்த உண்மை உன் அறிவுக்கு எட்டினாலும் உன் மனதிற்கு சில நேரங்களில் எட்டுவது இல்லை. இதையெல்லாம் தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கிறாய். ஆம், ஒருவருக்கு கஷ்டமே இல்லாத வாழ்க்கையில் போய்க் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். நிச்சயம் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் அது சேர்க்கும் என்பதுதான் உண்மை. சிறு சிறு கற்களும் முற்களும் உள்ள பாதைகள் தான் சமவெளியாய் இருக்கும். என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும். அனைத்தையும் கடக்க உனக்கு பலமான ஒரு மன உறுதியை கொடுக்கும். எனது ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருள்வேன். உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் குங்குமத்தை பெறுவாய். வாக்குவாதங்களில் ஈடுபடாதே, அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். நீ என் தேவையில்லா விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்காக வருத்தப்படுவதையும் அம்மா விரும்பவில்லை. என் பிள்ளையின் நிம்மதிதான் எனக்கும் நிம்மதி. நீ நிம்மதி இல்லாமல் அம்மா எப்படி நிம்மதியுடன் இருப்பேன்? நீ தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாய். பின்பு அம்மாவிடம் வந்து புலம்புகிறாய். நான் உன்னை காப்பாற்றுகிறேன், அதிலிருந்து மீட்டெடுக்கிறேன் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் அத்துணையையும் இழுத்து போட்டுக்கொண்டு உன் நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வெளியே வருகிறார்கள். ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறு. அப்படி இல்லை என்றால் அம்மாவை நினைத்து ஓம் சக்தி என்னை அமைதிப்படுத்து என்று உறுதி கொள். அவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடி அம்மா கொடுப்பேன். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் குழந்தை. அம்மாவின் குங்குமத்தை நீ இன்று பெறுவாய். பெற்று நெற்றியில் இட்டுக்கொள். அது உன் எதிரில் எந்த ஒரு தீய சக்தியையும் நெருங்க விடாமல் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் காக்கும். அந்த சக்தியை நீ முழுவதுமாக பெற்று உணர்வாய். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.